நான் வெங்கட் நாராயணன், பேச்சாளர், அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கம். இன்றைய பத்திரிகையாளர் சங்கத்தில் மீட்டிங்கில் 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்திட்டங்களினால் இன்று தனியார் மருந்தக உரிமையாளர்கள் ஒரு பெரிய இக்கட்டான கட்டத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஏறத்தாழ 4803 மருந்தகங்களில் 2500 மருந்தகங்கள் மூடப்படும் கட்டத்துக்கு வந்துள்ளோம். அதாவது கிட்டத்தட்ட 55% மூடப்பட உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் முழுநேர மருந்தாளர் அவசியம் மருந்தகத்தில் இருக்க வேண்டும் என்று இப்போ சட்டம் கூறுகிறது. அதில் எமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் அந்தளவு மருந்தாளர்கள் இந்த நாட்டில் இல்லை. நமது தலைவர் கூறியது போல் 1450 மருந்தாளர்கள் மட்டுமே இப்பொழுது இந்த தனியார் மருந்தக சாலைகளில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பொறுப்பு அரசாங்கத்தின் பொறுப்பு. புதிய மருந்தாளர்களை சேவையில் ஈடுபடுத்துவது அல்லது அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணுவது அரசாங்கத்தின் பொறுப்பு. அது எங்களது பொறுப்பு அல்ல. ஆகவே இந்த பிரச்சனை மேலும் மேலும் பிரச்சனை கூடிக்கொண்டு போகாமல் இருப்பதற்கு எமக்கு உடனடியாக இது ஒரு தீர்வை தரும்படி நாம் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. என் பெயர் வெங்கட் நாராயணன். நான் பேச்சாளர், அகில இலங்கை தனியார் மருந்த உரிமையாளர் சங்கத்தின் பேச்சாளர். இன்று முக்கியமாக இந்த பத்திரிகையாளர் கூட்டத்திலே நாம் 2015ஆம் ஆண்டு தேசிய மருந்து ஒழுங்குமுறைப்படுத்தும் ஆணையாளர்